ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விலை சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வெற்றிக்கு அந்த ரவுடி பசங்களை பார்த்து கொஞ்சம் சந்தேகம் வருது. ஏன்னா அவங்க இந்த ஊரில் ஒரு டைம் கூட நம்ம அவங்கள பார்த்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சுடருக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, அதை வெளியே சொல்ல முடியாமல் அவள் அழுதுகிட்டு இருந்தா. சரி, அவள் எக்ஸாம் முடிச்சுட்டு வரட்டும், அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக நம்ம ஊரில் ரவுடி பசங்க நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து நினைக்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம ஸ்வேதா வந்து ஒரு கிளைண்ட் மீட்டிங்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தாலுமே இங்கே நம்ம கர்ணா ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. பயங்கரமாக அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ரவுடிங்க வந்து கால் பண்ணி, அண்ணே அந்த அபியை பிடிச்சிட்டோண்ணே, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவள் தப்பிக்கவே இல்லைண்ணே, பார்த்துக்கலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கடா, நீங்கள் அந்த கஸ்டடிக்கு கொண்டு போயிட்டு அவளை பத்திரமா கட்டி போட்டு வைங்க. இதுக்கப்புறம் அவள் நமக்கு இருந்து தப்பிக்கவே கூடாது, இதுக்கப்புறம் உயிரோடவே இருக்கக்கூடாது. எல்லாமே என் வாழ்க்கையில் இப்போ தான் கைக்கூடி வர நேரம். நான் 10 வருஷமாக ஏங்கி தவிச்ச ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்படி இருக்கிறப்போ அவள் செத்து போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவளை கொண்டு போட்டுட்டு அதை எப்படியாவது நம்ம யார் மேலேயாவது பழியை திருப்பி போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாணிக்கம், இந்த அபியை போட்டு தள்ளிட்டு மாணிக்கத்தை நம்ம கண்டிப்பாக பிடிச்சி அவனையுமே போட்டு தள்ளிடணும். அப்போ தான் நான் நினச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். சரிங்கடா, அந்த அபியை தப்பிக்க விடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்போ தான் வைக்கிறாங்க. ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது இங்கே கர்ணாக்கு. ஏன் அப்படின்னா அபி தப்பிச்சு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதுமே ரொம்ப பதட்டமும் பயமும் நிறையவே வந்துருச்சு. ஏன் அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கும் நம்ம அதாவது மாணிக்கம் வந்து கர்ணாவோட ரகசியத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ கர்ணா தான் பார்வதியை கொன்னது, அதுக்கான ஒரு ஆதாரம் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம மாணிக்கம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா மாணிக்கத்துக்கு அதாவது மாணிக்கத்துக்கிட்டே தான் இந்த எவிடன்ஸ் தான் இருக்குதுன்னு கர்ணாவுக்கு தெரியும். ஸோ அதை சொல்லி தான் நம்ம மாணிக்கம் வந்து பணமும் வாங்கியிருப்பாங்க. அதனால் கர்ணாக்கு நம்மக்கிட்ட இதுதான் எவிடன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் நம்ம அபிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மாணிக்கமுமே அதாவது இந்த விஷயமா ஓப்பன் பண்ணலை. ஸோ அதனால் மாணிக்கக்கிட்ட இருக்கிற ரகசியமான விஷயம், கர்ணாவை பற்றின விஷயம் வந்து இங்கே அபிக்கு தெரியாது. ஆனால் இங்கே கர்ணா இருந்துட்டு அபிக்கு இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அவங்களோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே அபியை போட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அபிக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றது தான் உண்மை. அதனால் இங்கே நம்ம கர்ணா ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. எப்படியோ அபியை பிடிச்சாச்சு, நைட்டுக்குள்ளே அபியை போட்டு தள்ளிடணும். அது மட்டும் இல்லாமல் கல்யாண விஷயமா இந்த ஸ்வேதா என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துலேயே இங்கே ஸ்வேதா வந்துடுறாங்க. ஸ்வேதா வந்ததுமே, என்ன கர்ணா, நீங்கள் எங்கேயும் வெளியே போகலையா, வீட்டிலே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஸ்வேதா, வீட்டில் தான் இருக்கேன். ஆமாம், நான் போகிறப்போ ரொம்ப கோவமாக இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே ஓகேவா கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஓகே ஸ்வேதா, நீ கிளைண்ட் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தல, எல்லாமே அங்கே கரெக்டாக போச்சா, எல்லாமே நல்லபடியாக தானே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக தான் போச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள் ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கர்ணா அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே வழியிறாங்க. ஸோ ஸ்வேதா இருந்துட்டு, இருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ணாக்கு நேராக ஒரு டேபிள் ஃபேன் இருக்குது. ஸோ அதை நேராக திருப்பி விட்டுட்டு ஃபேன் போட்டு விடுறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக நம்ம கர்ணாக்காக செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த நம்ம கர்ணாக்கு ரொம்ப புதுசாக தான் இருக்குது. இந்த மாதிரி என்றைக்குமே நமக்கு ஸ்வேதா வந்து செஞ்சு கொடுத்ததே கிடையாது. ஸ்வேதா மனசுக்குள்ளே ஏதோ ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றம் கண்டிப்பாக நம்மளை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கர்ணாவுக்கு அவ்வளோ ஒரு குஷியாக குஜாலாக இருக்குது. என்ன ஸ்வேதா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு காஃபி போடுற, ஃபேன் திருப்பி விடுற, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுக்குற, இப்படி எனக்கு ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டே இருக்க, விஷயம் என்னன்னு சொல்லு ஸ்வேதா, இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கர்ணா, உங்ககிட்ட இந்த விஷயத்த எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பாரு ஸ்வேதா, எதுவாக இருந்தாலும் நீ தயங்காமல் என்கிட்ட சொல்லலாம். நான் என்ன போய் உன்னை பற்றி நினச்சிட்டு போகிறேன், சொல்லு ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் ஸ்வேதா, நீ நம்ம கல்யாண விஷயமாக தான் பேச போகிறேன்னு நீ தயங்குறதுலேயே நான் கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கர்ணா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ ஸ்வேதா இருந்துட்டு, இல்லைங்க அம்மா, நம்ம 2 பேரோட கல்யாண விஷயமா பேசினாங்க இல்லையா, நீங்களுமே என்கிட்ட பேசிட்டு மகேஷ்கிட்ட பேசிட்டு முடிவு சொல்கிறேன்னு சொன்னீங்க, அதான் இது விஷயமா நீங்கள் என்னங்க முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பெருசாக முடிவு எடுத்துகிட்டு போகிறேன் ஸ்வேதா, எல்லாமே என் உலகமே என் மகேஷ் தான்.
பார்வதி போனதுக்கப்புறம் மகேஷ் தான் உலகம்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே மகேஷுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணாமே இருக்கேன். அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, பார்வதியை நான் அந்தளவுக்கு நேசித்தேன். ஆனால் அந்த அபி பாதியிலேயே பார்வதியை மேலே அனுப்பிட்டா. பார்வதி வாழ வேண்டிய வயசில் இன்னைக்கு இந்த உலகத்திலே இல்லாமல் இருக்கானா அந்த அபி தான் காரணம். அந்த அபி நான் சும்மாவே விட மாட்டேன் ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நேரத்தில் அந்த அபி கேடு கட்டவளெல்லாம் எதுக்காக நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீங்க? அதை பற்றி எதுவும் பேசாதீங்க, நம்ம விஷயத்த மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ ஸ்வேதா ஒரு ஃபார்மில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இங்கே கர்ணா. சரி ஸ்வேதா, வேறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம ஸ்வேதா இருந்துட்டு, இங்கே இல்லை கர்ணா, நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம கர்ணா இருந்துட்டு, என்ன ஸ்வேதா, இது விஷயமா நான் என்ன முடிவெடுக்க முடியும்? எனக்கு எல்லாமே மகேஷ் தான். மகேஷ்க்கு என்ன நல்லது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கணும். அவனுக்கு எந்த ஒரு கெட்டதுமே நடந்துடக்கூடாது. அதில் நான் உறுதியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னா, நான் செய்கிற விஷயத்தினால மகேஷ் எந்த விதத்துலையுமே பாதிச்சிடக்கூடாது. அது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அதை தாண்டி நான் வேறு என்ன முடிவெடுத்துட போகிறேன்? நீ என்ன முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஸ்வேதா, எனக்காக உங்கள் அம்மா ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அந்த பொண்ணுமே என்னெல்லாம் பேசுனாங்கன்னு உனக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்போ அந்த கல்யாண வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் முடிவெடுப்பேன். ஆனால் உன் விஷயத்தில் அப்படி இல்லைல்ல. நீ மகேஷ்காக உயிரவே கொடுப்ப. மகேஷ் உன்னுடைய குழந்த மாதிரி நீ நினைப்ப. இந்த விஷயத்தில் நீ தான் ஸ்வேதா முடிவெடுக்கணும். எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், மகேஷ் சந்தோஷமாக இருக்கணும், அவனோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவன் எந்த விதத்துலேயுமே அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் என் நோக்கம். அப்படி இருக்கிறப்போ நீ மகேஷை ரொம்ப நல்லா பார்த்துப்ப. உன் அக்காவுக்கு அப்புறம் நீ தானே மகேஷை இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே ஏற்றுப்பேன். அப்படின்னா அது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அதையும் நான் ஏற்றுப்பேன். ஏன்னா மகேஷ்காக ஒவ்வொன்றுத்தையும் நீ பார்த்து பார்த்து செய்கிற. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி ஸ்வேதா உன்னை வேண்டான்னு சொல்லுவேன்? மகேஷ்காக, மகேஷோட நல்லதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு தப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நீ என்ன முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கேட்குறாங்க. இப்படி நீங்கள் வெளிப்படையாக சொன்னதுக்கப்புறம் நான் எதுக்காகங்க மூடி மறைச்சி பேசணும்? நானுமே மகேஷ்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக மகேஷோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இப்படி ஒரு விஷயத்த செய்கிறது நல்லது தான். கண்டிப்பாக அக்காவுமே நம்மளை வாழ்த்துவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே கர்ணா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, அவள் எப்படி வாழ்த்துவா? எனக்கு உன் கூட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் அவள் நினைப்பா. ஏன்னா அவளை மேலுக்கு அனுப்பினதே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே ஸ்வேதா இருந்துட்டு, என்ன கர்ணா என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை ஸ்வேதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இவ்வளோ பெரிய தியாகத்தை செய்வேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஸ்வேதா. என்னங்க நீங்கள், இதில் போய் என்ன இருக்குது? மகேஷ் தான் எனக்கு எல்லாமே. என் அக்கா எனக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நான் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்குள்ளவே என்னென்னவோ நடந்துருச்சு. பழைய விஷயத்தெல்லாம் பேச வேணாங்க. இனிமே எது நல்லதோ அதை நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம ஸ்வேதா சொல்கிறாங்க. ஸோ ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்வதியை கொலை பண்ணதுனால தான் அபியையும் வெற்றியையும் ஒரு மாதிரி தப்பாக நினைக்கிறாங்களே தவிர, மற்றபடி ஸ்வேதா கெட்டவங்கலாம் கிடையவே கிடையாது. ஸ்வேதாவுமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான். கர்ணாவோட முகத்தில் கிழிஞ்சிச்சு அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கர்ணாவோட சுயரூபம் என்னன்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்ம ஸ்வேதாவோட வாழ்க்கையுமே காப்பாற்றப்படும். ஏற்கனவே பார்வதியோட வாழ்க்கை நாசமாக போனதுக்கும் பார்வதியோட உயிர் இப்போ இல்லாமல் போனதுக்கும் காரணமே இந்த கேடுகெட்ட கர்ணா தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ கூடிய சீக்கிரமே பார்வதிக்கு நடந்த கொடூரத்துக்கு காரணம் இந்த கர்ணா தான் அப்படின்ற விஷயம் சீக்கிரமாகவே நம்ம சீக்கிரமான்றதை விட கல்யாணமெல்லாம் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்வேதாவுக்கு தெரிய வரணும். ஸோ கண்டிப்பாக ஸ்வேதா மரண இடி தான் கொடுப்பாங்க இந்த கர்ணாக்கு. ஏன்னா ஸ்வேதா பார்வதி மேலே அளவு கடந்த பாசத்தை வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த கர்ணாவை பயங்கரமாக அவங்க வச்சு செஞ்சுருவாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயமும் தெரிய ஸ்வேதாவோட வாழ்க்கை காப்பாற்றப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே ஸ்வேதா ஹார்ட் இல்லை மகேஷ் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இன்னொரு சைடு அபி இப்போது காரில் மயங்கி கிடக்குறாங்க. அதே சமயம் இங்கே அந்த ரவுடி பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பசியாக இருக்குது. ஸோ ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டிட்டு எல்லா ரவுடிங்களுமே போய் சாப்பிட்றதுக்காக போயிடுறாங்க. அபி மயக்கத்தில் தான் இருக்காங்கன்றதுக்காக இவங்க யாரும்
யாருமே காரில் இருக்கிறதில்ல, எல்லாருமே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. ஸோ நண்டு, மீன், சிக்கனு, மட்டனுன்னு சொல்லிட்டு அத்தனையுமே ஆர்டர் பண்ணி ரவுடி பசங்க நல்லா குடிச்சிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு அரை மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, இப்படி மணிக்கணக்கில் உட்காந்து நல்லா தடிமாடுங்க மாதிரி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துலேயே இங்கே நம்ம அபிக்கு மயக்கம் தெளிஞ்சிருது. ஸோ அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம சுடர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிரில் தான் அந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே காருமே நிப்பாட்டியிருக்காங்க. இப்போது அபி மயக்கத்தில் இருக்கிறதுனால அவளால் எந்திரிச்சு ஓடவே முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ரவுடி பசங்க எல்லாருமே தைரியமாக யாருமே ஒருத்தவங்க கூட இல்லாமல் போயிருப்பாங்க. ஸோ அபிக்குமே மயக்கம் தெளியுது. அதுக்கப்புறம் காரில் பார்க்குறாங்க, யாருமே இருக்கிறதில்ல. இப்போது அபி கார் பின்னாடி டிக்கி இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சாரி வந்து காரில் மாட்டிக்குது. ஸோ அதை எடுக்கவே முடியவே இல்லை. கரெக்டான டைமில் இங்கே நம்ம சுடர், தருண் அவங்க எல்லாருமே எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. இங்கே சுடர் யதார்த்தமாக இங்கே பார்க்குறாங்க. ஸோ காரில் அந்த சாரி மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அபி. அவங்கள பார்த்துட்டு தருண் அங்கே பாரு, அம்மு அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து அழுதுகிட்டே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஆமாம் சுடர், அத்தை அங்கே தான் இருக்காங்க. சரி சுடர், வா நம்ம போய் பேசுவோம். அத்தை எங்கே போனாங்க, இவ்வளோ அதாவது நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க எங்கன்னே தெரியலன்னு சொல்லி எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எங்கே போயிருந்தாங்கன்றதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், வா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் சுடரும் தருணும் கரெக்டாக அபியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கவும், அபி கார்லேருந்து தப்பிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தன் ஹோட்டல்லேருந்து பார்த்துட்றான். டேய் எழுந்திரிச்சு வாங்கடா, இந்த டைமும் இந்த அபியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அண்ணங்கிட்ட நம்ம பயங்கரமாக திட்டு வாங்கணும். திட்டுன்றதை விட நம்மளை கொண்டு போகிறதுக்கு கூட தயங்க மாட்டார். வாடா அவளை பிடிச்சி காரில் போட்டுக்கிட்டு திரும்ப போயிட்டு நம்ம கஸ்டடியில் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரவுடி சொன்னதுமே இப்போது ஒட்டுமொத்த ரவுடியுமே சாப்பிட்றத விட்டுட்டு இங்கே அபிக்கிட்ட வந்து என்னடி தப்பிக்க பார்க்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு தலைமுடியை பிடிச்சி ஆட்டுறாங்க. ஸோ தூரத்துலேருந்து நம்ம சுடர் பார்த்துட்டு, தருண் அங்கே பாருங்க, தருண் அங்கே பாரு, யாரோ ஒருத்தவங்க அம்முவோட தலைமுடியை பிடிச்சி ஆட்டுறாங்க, அம்மு வழியில் கத்துறாங்க, தருண் வா தருண் சீக்கிரமாக போய் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுடர் வந்து ரொம்பவே வேகமாக ஓடி வராங்க. ஆனாலுமே அவங்கள பிடிக்க முடியறதில்ல. திரும்பவும் மயக்க மருந்து போட்டு நம்ம அபியை கார்லேயே வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ பின்னாடி இருக்கிற இந்த அந்த பச்சோந்திகள், வேலி பச்சோந்திகள்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டருமே ஒட்டியிருக்கும். ஸோ அந்த காருக்கு பின்னாடி அதையுமே நம்ம சுடர் வந்து நோட் பண்ணுறாங்க. இப்போது கரெக்டாக இங்கே நம்ம தருணும் சுடரும் அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமாக நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம தியா இருந்துட்டு மகேஷ் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மகேஷும் தியாவும் அங்கே வந்து சுடர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மகேஷ் என் அம்முவை யாரோ கடத்தி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்ன சொல்கிற சுடர்? ஆமாம், இப்போ தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கரெக்டாக நம்ம மகேஷை பிக்கப் பண்ணுறதுக்காக எப்போவுமே நம்ம வெற்றி வந்து வருவார் இல்லையா. ஸோ இவங்க நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம வெற்றி அங்கே வந்து காரை நிப்பாட்டுறாங்க. ஸோ சுடர் கீழே உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மு உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா அம்மு, நீங்கள் எப்படியாவது அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு வந்துடுங்க அம்மு, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அம்மு. தருண் அம்மு எப்படி காப்பாற்றுறது தருண் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே சுடர் வந்து அழுகுறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு சுடர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகேஷ் இருந்துட்டு, அங்கிள் சுடரோட ஃப்ரெண்டு அம்முவை யாரோ காரில் கடத்தி கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம், இப்போ தான் சுடர் பார்த்துட்டு பயங்கரமாக அழுகுறான், எந்த வழியே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுடர் வா நம்ம போயிட்டு காப்பாற்றுவோம், இங்கே பாரு தருண், நீ பாப்பாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இரு ஓகேவா, நாங்கள் போயிட்டு அவங்கள காப்பாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சுடர் அதுக்கப்புறம் நம்ம வெற்றி இவங்க 2 பேருமே இப்போது காரில் போகிறாங்க. பின்னாடியே கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அப்புறமா அந்த காரோட இதை பார்த்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த கஸ்டடிக்குமே போயிட்டு அங்கிள் இது கேப்டன் இந்த காரில் தான் அம்மாவை கடத்தி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போது அங்கே போகிறாங்க. இப்போது நம்ம அபி இருந்துட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கடா, நான் போகணும், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு சுடர் நீ இங்கே இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம
சுடர் சுடர் அழுதுகிட்டே இருக்காங்க. பக்கத்துலேயே தருணும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மகேஷும் அதாவது தியாவும் மட்டும் போயிருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம தருண் கூடவே இருக்காங்க. இப்போது நம்ம வெற்றி இருந்துட்டு ஒரு வழியாக அதாவது தலைக்கு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போயிட்டு ஒரு வழியாக நம்ம அந்த அடியாட்கள்கிட்டருந்து நம்ம அபியை வந்து காப்பாற்றிடுறாங்க. நீ ஓடிப்போன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் அபியுமே ஓடி வந்துடுறாங்க. இப்போ அவங்களெல்லாம் அடிக்கிற அடியில் ஒரு ரவுடிங்க எல்லாமே ஓடி தெரிச்சுக்கிட்டு ஓடிடுறாங்க. ஸோ இப்போது இங்கே குட்டி புலியுமே வந்திருப்பாங்க நம்ம வெற்றியை தேடி. இப்போது குட்டி புலியுமே வெற்றி எப்படியோ அபியை காப்பாற்றிட்டேன், இது யாரோட வேலைன்னு தெரியலையே, கண்டிப்பாக கருணா தான் கடத்தி வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் 2 பேருமா பேசிக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு இங்கே நம்ம சுடர் போ உன் அம்மு அங்கே இருக்காங்க, போய் பேசு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம வெற்றி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இத்தனை நாளாக சுடர் வந்து தன்னோட ஃப்ரெண்டு அம்மு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது அபிதானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து நினைக்கிறாங்க. இப்போது நம்ம வெற்றியோட ஃப்ரெண்டு குட்டி புலியும் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. ஸோ இங்கே நம்ம சுடர் வந்து அம்மு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அம்முவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அபி இருந்துட்டு சுடர் அழுகாத சுடர், என்ன அம்மு அழுகாதீங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் காணுன்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் போட்டாங்க, போலீஸெல்லாம் வீட்டுக்கு வந்து கேட்டாங்க, நீங்கள் மட்டும் திரும்ப வந்து சரணடையலை அப்படின்னா உங்களுக்கு தண்டனை அதிகமாக உயர்த்தப்படும்னெல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க தெரியுமா அம்மு, நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பயங்கரமாக அழுகிறாங்க. உடனே நம்ம அபி இருந்துட்டு இப்படிலாம் பேசக்கூடாது தங்கம், அம்மாவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, அதை எல்லாத்தையுமே அம்மா முறியடிச்சிருவேன், அதுக்காக நீ இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் என்றைக்குமே நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் சுடர், அது உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படி சொல்லிட்டு, அம்மு நானும் உங்கள் கூடவே ஜெயிலுக்கு வந்துடுறேன் அம்மு, ப்ளீஸ் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இங்கே பாரு சுடர் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அபியை தேடி வந்த பிரபாகரனும் நம்ம சண்முகமும் அபியையும் சுடரையும் பார்த்துட்டு ஓடி வராங்க. அபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் கூப்பிடுவோம். நம்ம சண்முகத்தை பார்த்தேன் நம்ம அபிக்கு ஒரே துக்கமாக போயிடுது, அவ்வளோ ஒரு அழுகையாக வருது. அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடி வந்து நம்ம சண்முகத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. நம்ம அபி அழுகிறத பார்த்த சண்முகத்துக்குமே மனசு தாங்கலை, அவங்க கண்ணுலையுமே ரத்த கண்ணீர் வருதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுமே நொறுங்கி போயிருந்துருப்பாங்க. அபிக்கு என்ன பிரச்சனையோ, எங்கே மாட்டிக்கிட்டு இருக்காளோ, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தலை பிச்சிக்கிட்டு இருந்தது நம்ம சண்முகத்துக்கு. ஸோ இப்போது நம்ம அபியை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம சண்முகத்துக்கு உயிரே வருது. இங்கே பாரு அபி, எங்கே போயிருந்த அபி, உனக்கு என்னாச்சு, போலீஸ் எல்லாருமே நீ காணோம், நீ தப்பிச்சு போயிட்டேன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, என்ன நடக்குது அபி, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அபி எவ்வளவோ பிரச்சனைக்கு நடுவில் இப்படி சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க, இதான் பிரச்சனை, இவங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீ எதுவுமே என்கிட்ட சொல்லலைன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு அபி, இங்கே பாரு அபி, உனக்கு யாரால் பிரச்சனை வருதுன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் வந்து கேட்குறாங்க. ஸோ பிரபாகரனுமே சைலண்ட்டாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம வெற்றியும் குட்டி புலியும் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ குட்டி புலி கேட்குறாங்க, என்னடா வெற்றி இத்தனை நாளாக சுடர் ஃப்ரெண்டு அம்முன்னு சொன்னது அபியை தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் குட்டி புலி, எனக்குமே இப்போ தான் தெரிய வருது, ரொம்ப நாளாகவே சுடர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா அம்முவை நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணணும், ரொம்ப நல்லவங்க அம்மு, எனக்கு சொல்லி கொடுத்தவங்க நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்தவங்களே அவங்க தான், ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனால் சுடர்கிட்ட மட்டும் அபி நல்லவளாக இருந்திருக்கா போல் அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம வெற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம சண்முகம் இருந்துட்டு, சொல்ல அபி உனக்கு யாரால பிரச்சனை, எதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போது இது அபி இருந்துட்டு இதுக்கப்புறமா அண்ணங்கிட்ட இருந்து நம்ம மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் அது வந்து அண்ணே அந்த கருணா தான் அண்ணன் எல்லாத்துக்கும் காரணம், கருணா அது என் வீட்டுக்காரர் வெற்றி இருக்கார்ல அவரோட ஃப்ரெண்டு தான், அவரால் தான் நான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன், அவர்னால தான் இன்றைக்கி நான் என் பிள்ளை சுடரை பிரிஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அண்ணா, அந்த கருணா என் பொண்ணு சுடரையும் என்னையும் கொன்று போட்டுருவானோன்னு எனக்கு பயமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அபி ரொம்பவே வேதனையோடு அழுதுகிட்டு சொல்லவும் சண்முகத்துக்கு மனசே தாங்கலை, என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அபி சொன்ன வார்த்தை தன்னோட பொண்ணு, அதாவது என் பொண்ணுக்கும் என்னையும் அதாவது கருணாவால் ஆபத்து வருது, அவன் கொன்று போட்டுருவான்ற சொன்ன ஒரு வார்த்தை இங்கே நம்ம வெற்றி கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க.
எங்கள் குட்டி புள்ளிக்குமே பயங்கர அதிர்ச்சி. உடனே குட்டி புள்ளி இருந்துட்டு, டே வெற்றி என்னடா இது, எனக்கு ஒன்றுமே புரியல, சுடர் அபியோட குழந்தையா, அப்போது சுடர் உனக்கு பிறந்த குழந்தையாடா, இந்த விஷயம் தெரியாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இத்தனை நாளாக மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெற்றியே இங்கே பயங்கர அதிர்ச்சியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னாலே நம்ப முடியலடா குட்டி புலி, என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா புரியலன்னு சொல்கிற, நம்ம இருக்கிறது என்ன அவளுக்கு தெரியுமா என்ன, இப்போ வரைக்குமே நமக்கு அபிக்கு குழந்தை இருக்குன்ற விஷயமே தெரியாது, ஆனால் குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா இந்த விஷயம் நம்ம தெரியாமல் இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டிப்புலி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் குட்டிப்புலி, ஆனால் சுடர் ஏன் குழந்தையா, அப்போவே எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அவளை பார்க்குறது, அதுதான் அவளை பார்க்குற இடமெல்லாம் எனக்கு அபிதான் ஞாபகத்துக்கு வருவா, அது மட்டும் இல்லாமல் அவள் செய்கிற ஒவ்வொரு செயலும் எனக்கு அபியோட ஞாபகத்தை தான் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைய டைம் நான் நினச்சி பார்த்துருக்கேன், இந்த குழந்தைக்கும் நமக்கும் ஏதோ ஒரு தூரத்து சொந்தம் இருக்குது, ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்னும் எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. ஆனால் அவள் என் குழந்தையா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட நான் யோசித்து பார்க்கவே இல்லை. ஆனால் சுடர் எத்தனையோ விஷயத்த எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா, எத்தனையோ இடத்துல எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கா, அவள் சொன்னதை கேட்டெல்லாம் நான் நடந்திருக்கேன்டா. இந்த அளவுக்கு ரொம்ப நல்ல குழந்தையாக வளர்த்துருக்காங்களே, யாராக இருக்கும் அவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு பின்னாடி அபிதான் நல்லபடியாக சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காளா, ஆனால் ஜெயிலில் எப்படிடா அபி குழந்தைய வளர்த்துருக்க முடியும் அப்படின்னாலாம் நிறைய டவுட் வருது இங்கே நம்ம வெற்றிக்கு. இப்போது நம்ம குட்டி புள்ள இருந்துட்டு என்னமோ, ஆனால் உனக்கு குழந்த இருக்குது, அதுவும் உனக்கு பிடிச்ச சுடரே உன்னுடைய குழந்தைன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு வெற்றி, கண்டிப்பாக அபிக்கு ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயம் கருணாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கருணாவால் ஏதாவது பிரச்சனை வரும்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் கருணாவோட நடத்தையில் எனக்கு இப்போல்லாம் ரொம்பவே டவுட் வருதாடா வெற்றி. இங்கே பாரு, ஒரு நாள் கூட நான் அவன் யார் கூட அவங்க ரவுடி கூட பேசிக்கிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல, இந்த வெற்றி எப்பவுமே என் கூட இருக்கணும், அந்த அபி கூட ஒன்று சேர்ந்துடவே கூடாது அப்படி இப்படின்னு உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ இந்த கருணா உன்னை ஒரு ட்ரம் கார்டாக தான் யூஸ் பண்ணுறானோன்னு எனக்கு தோணுது. ஒரு அடிமை மாதிரியும் தன்னோட வேலையை நடத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் உன் கூட பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறதா எனக்கு தோணிக்கிட்டே இருக்குடா. எனக்கு என்னமோ இந்த கருணா மேலே சின்னதாக சந்தேகம் இருக்குது. பார்வதி அக்கா கொலை கேஸில் அவனுமே இன்வால்வ் ஆகிருப்பான், அவனுக்குமே ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது வெற்றி. இது விஷயமா நீ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி இருந்துட்டு, நீ சொன்னதும் கரெக்டு தான் குட்டி புலி, நானுமே நிறைய இடத்துல யோசிச்சு பார்த்துருக்கேன். இது வரைக்குமே 10 வருஷம் ஆகுது, அபி கையில் கத்தி இருந்தது, பார்வதி அக்கா கீழே மயங்கி விழுந்துட்டு இருந்தாங்க, பார்வதி அக்கா வயிற்று ஃபுல்லாமே ரத்தம், அதாவது பார்த்த ஒரு செகண்டே நான் தான் அவளுக்கு எதிராக சாட்சி சொல்லி அவளை உள்ளே அனுப்பினேன். இது வரைக்குமே அவள் சொன்னதை எதையுமே நான் கேட்கல. அவள் என்னை பார்க்குறப்பெல்லாம் நான் இதுக்கு காரணம் இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் கருணா தான் அப்படின்னெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஆனால் அது விஷயமா நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு கூட பார்க்கல, எல்லா தப்புமே பண்ணது அபிதான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ யோசித்து பார்க்குறப்போ ஒரு இடத்துல கூட நான் ஏன் அவகிட்ட அவள் சொல்கிறத நான் ஒரு நிமிஷம் கூட காது கொடுத்து கேட்கல. அதே சமயம் இது விஷயமா நான் ஏன் விசாரிக்கலை, என்ன நடந்ததுன்றத ஏன் நான் தெளிவுபடுத்திக்கலன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தோணுது குட்டி புலி. எனக்கு என்னமோ பார்வதி அக்கா கொலை கேஸில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, யாரோ இதுக்கு பின்னாடி இருக்காங்க, யாரோன்றதை விட கருணாமலே எனக்கு சின்னதாக டவுட் வருது குட்டி புலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம குட்டி புலி இருந்துட்டு, கரெக்ட் வெற்றி, நீ இது விஷயமா ஆராயணும், எனக்கு தெரிஞ்சு அபி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா சுடரோட வளர்ப்புலேயும் உனக்கு இது புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் குட்டி புலி, சரி வெற்றி, இதுக்கப்புறமும் நீ தயங்காத, இப்போவே போய் உன் பொண்டாட்டி பிள்ளை கூட பேசுப்போ. இல்லைடா, தப்பு அவன் மேலே இருக்குது, அவள் அதுக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, ஒருவேளை அபி மேலே தான் தப்பு இருந்தால் இங்கே பாருடா எதுவுமே நிரூபணம் ஆகலை, எதுவாக இருந்தாலும் நம்ம கண்டுபிடிப்போம், இப்போதைக்கு நீ போயிட்டு அபிக்கு ஆதரவாக நிற்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது, வா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி புலி கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வெற்றியை பார்த்த இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. கேப்டன், நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் அம்முக்கு என்ன ஆயிருக்குமோ, என் அம்முவை காப்பாற்றி கொடுத்ததே நீங்கள் தான், ரொம்ப நன்றி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு, சுடர் நான் கேப்டன் மட்டும் இல்லை, உனக்கு அப்பாவே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட ஒரு நிமிஷம் நம்ம சுடர் அப்படி பயங்கரமாக ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. நம்ம சண்முகம், அதுக்கப்புறம் நம்ம அபின்னு எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, என்ன சொல்கிறீங்க கேப்டன்? ஆமாம் சுடர், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்,
உன் விஷயத்தில் நான் ரொம்ப விளையாடிட்டேன். நீ எனக்கு பிறந்திருக்குன்ற விஷயமே எனக்கு இந்த நிமிஷம் தான் தெரியும். அபி மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு நான் விசாரிக்காமே அபியை நான் தண்டனையை அனுபவிக்க வச்சுட்டேன். இனி என்ன நடந்ததுன்றதை நான் தீர விசாரிக்கிறேன். அபி மேலே தப்பு இருக்கா இல்லையான்றதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அபிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓடி வந்து வெற்றியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சி